ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லோடைய 31வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பிபிகேஎஸும் ஆர்ஆர் வந்து மோதுறாங்க. அதாவது பஞ்சாப் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்து மோதுறாங்க. ஏப்ரல் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நேற்று மேட்ச் வந்து பார்த்தோம்னா சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி. இந்த மேட்ச்சுக்கு வந்து வீடியோ வந்து நான் வந்து போட வந்து முடியல. நான் பார்த்தீங்கன்னா கேரளா வரைக்கும் வந்து போயிட்டேன், மூணார் வரைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட வந்து முடியல. இனிமேல் இருக்க எல்லா மேட்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வீடியோ வந்து வந்துடும். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா எம்ஐ vs டிசி மேட்ச். இந்த மேட்ச்சில் ப்ரெடிக்ஷன் வந்து நல்லா தான் வந்து போயிட்டுருச்சு. நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து சூப்பராக வந்து போயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கவுந்துருச்சு, கொஞ்சம் கூட வந்து சரியாக வரல. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. நான் இன்றைக்கி தான் வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். நிறைய பேர் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. டெலிகிராமில் கூட பர்சனலாக கூட நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரெடிக்ஷன் சரியில்லை அப்படி இப்படி சொல்லிட்டு. நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். நான் எல்லா வீடியோவில் என்ன சொல்லுவேன்னா, நம்ம வந்து ஒரு பிளேயிங் 11 வச்சு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறோம். அதில் சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் இதோட அக்யூரசி கம்மியாகும்னு வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து சொல்லிட்டு வந்து வரேன். அதாவது நம்ம ஒரு 22 பிளேயர்ஸ் வச்சு தான் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் மட்டும் தான் பவுலிங் போட போகிறாங்கிற நம்ம அங்கிட்டு இருக்க பேட்டர்ஸ்க்கு வந்து சொல்லுவோம் அவங்க நல்லா விளையாடுவாங்கன்னு. அதே மாதிரி அங்கிட்டு இருக்கக்கூடிய பவுலர்ஸை வச்சு இங்கிட்டு இருக்கக்கூடிய பேட்டர்ஸ்க்கு வந்து சொல்லுவோம். இப்போ அங்கிட்டு புதுசாக ஒரு பவுலர் வர்றாரு, அவர் பவராக இருக்கும் பட்சத்தில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சில கிரகங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம வந்து விளையாடுவாங்க சொல்லியிருப்போம். அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து எடுத்துருவார். நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சூப்பராக வந்து போயிருந்துச்சு. திலக் வர்மா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருந்தோம். அதாவது திலக் வர்மா மட்டும் நம்ம ட்ரீம் டீம் கொடுக்கல, மற்றபடி நம்ம கொடுத்தவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. இவர் இந்த ரிக்கல்டன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்தால் மட்டும், அதாவது மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா மட்டும் ரிக்கல்டன் எடுத்துக்கணும்னு வந்து சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் வந்து அவங்க செகண்ட் பேட்டிங் இருந்தாங்கன்னா மட்டும் எடுத்துக்கணும்னு வந்து வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். இதை நான் டெலிகிராம் சேனல்லே வந்து அப்டேட் வந்து பண்ணியிருந்தேன். அவங்களாம் பார்த்து நல்லா தான் விளையாடுறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன பிளேயர்ஸ் விப்பி நிகம்லாம் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுப்பாக சொல்லியிருந்தேன், 2 விக்கெட். அவர் 2 விக்கெட் எடுத்தார், எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இந்த செகண்ட் ஹாஃபில் என்ன வந்தாச்சுன்னா கருண் நாயர் இம்பாக்ட்னு அவருக்கே வந்து தெரியாது. அதாவது பார்த்தோம்னா கருண் நாயர் இம்பாக்ட்டும் கரண் சர்மா இம்பாக்ட்டும் 2 பேரையும் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் வந்து பண்ணுறாங்க. 2 டீம்லையுமே எப்பயும் பண்ணுற இம்பாக்ட் பண்ணாமல் புதுசாக 2 பேர் வந்து பண்ணுறாங்க. இந்த கரண் சர்மா வந்து இம்பாக்ட் பண்ணான்னு யாருக்கு வந்து தெரியும் மும்பையில். திடீர்னு பார்த்தா கரண் சர்மா வந்து இம்பாக்ட் வந்து பண்ணுறாங்க. அவர் பவராக இருக்கும் பட்சத்தில் நம்ம நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லணும். எல்லா பிளேயர்ஸையும் வந்து விக்கெட் வந்து எடுத்துட்டார். ஏன்னா கரண் சர்மா வந்து பவர். அதே மாதிரி இந்த சைடு கருண் நாயர் பார்த்தீங்கன்னா நல்ல பவர். இவங்க பேட்டிங் ஆட வேண்டிய, அதாவது நம்ம கொடுத்த பிளேயர்ஸ் எல்லாம் பேட்டிங் ஆட வேண்டிய நேரத்தில் கருண் நாயர் வந்து பேட்டிங் வந்து ஆடிட்டு வந்து போயிட்டார். அதுக்கு அங்கிட்டு மற்ற பேட்டர்ஸ்லாம் வர பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் வந்து கொலாப்ஸ் பண்ணிவிட்டு வந்து போயிட்டாங்க. வின்னிங் ப்ரெடிக்ஷனே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம டிசி தான் வந்து கொடுத்துருந்தோம். டிசி தான் வின் பண்ண வேண்டிய மேட்ச்சு. ஒரே ஒரு பிளேயர் இம்பாக்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மேட்ச்சே வந்து மாறி போச்சு. ஸோ நான் எப்போயுமே இதான் வந்து சொல்லுவேன், ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சை வந்து மாற்றிட்டு வந்து போயிறாங்க. ஒரு பிளேயர் பவராக வரும் பட்சத்தில் எப்போயுமே நான் கரெக்டாக பார்த்து சொல்லிடுவேன். நான் இம்பாக்ட்டில் பார்த்துருந்த வரைக்கும் வேறு பிளேயர்ஸ் தான் இம்பாக்ட் சொல்லியிருந்தாங்க. நான் டாஸுக்கு அப்புறம் பார்த்துட்டு தான் வந்து போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இம்பாக்ட் பண்ணிவிட்டு அந்த மேட்ச்சே பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் எப்போயுமே. ஏன்னா நம்ம ஒரு 22 பிளேயர்ஸ் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். இப்போ இன்றைக்கி இந்த மேட்ச்சுக்கு சொல்ல போகிறோன்னா இதில் இருக்க பிளேயர்ஸ் வச்சு சொல்கிறது தான் இந்த ப்ரெடிக்ஷனு. அப்போ இதில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் வந்து இவங்களை விக்கெட் எடுக்க மாட்டாங்கன்னு வந்து சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மும்பை மேட்ச்சு டிசி மேட்ச்சுன்னு பார்க்குறப்போ இப்போ மிச்சல் சார்னர் இருக்கார். அவர் வந்து கேஎல் ராகுல் அவுட் ஆக வர மாட்டார். அவருக்கும் இவருக்கும் எப்படி இருக்குது, இப்படிலாம் தான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போவோம். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பிளேயர் இல்லாத பிளேயரை வந்து கொண்டு வரப்போ அவர் பவராக இருக்கும் பட்சத்தில் இங்கிட்டு பவர் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து விக்கெட் வந்து எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்கும். இதை நான் ஒவ்வொரு வீடியோவில் வந்து சொல்லிட்டு வரேன். அது வந்து புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க. இம்பேக்ட் பிளேயர் மாறினதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நான் 1000 தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரி புதுசாக வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ரெடிக்ஷனோட அக்யூரசி வந்து டோட்டலாக கம்மியாயிரும்னு. இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்து எப்போயுமே வந்து பிரச்சனை தான். இது எப்போ வந்து ரிமூவ் பண்ண போகிறேன்னு வந்து தெரியல. இம்பேக்ட் பிளேயர் இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு சில நேரம் கணிச்சிடுவோம். அது எப்படின்னா அந்த இம்பேக்ட் பிளேயர் யாருங்கிறது நமக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ரெடிக்ஷன் அப்போது டிசியில் வந்து பார்த்தோம்னா அஷ்டோ சர்மா தான் இம்பாக்ட். இதான் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அஷ்டோ சர்மா இம்பாக்ட்னா அவரையும் சேர்த்து நம்ம ப்ரெடிக்ஷனில் எடுத்துகிட்டு வந்து போகிறோம். அதே மாதிரி மும்பையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோஹித் சர்மா தான் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவரை இம்பாக்ட் பிளேயர்னு வச்சு எல்லா மேட்சும் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து போகிறோம். இப்போ திடீர்னு இவங்க 2 பேரும் 11ல் கொண்டு வந்துட்டு வேறு 2 பேரை வந்து எடுத்து கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னாலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை தான். வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகி போச்சு போன மேட்ச்சில். போன மேட்ச் ட்ரீம் லோன் பார்த்தீங்கன்னா ஆடி வின்னிங் ப்ரெடிக்ஷன் ஆடி. ஆனால் என்ன ஆச்சுன்னா வின்னிங் ப்ரெடிக்ஷனில் வந்து நல்ல புக் செட் மேட்ச் 2 பக்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரேட் ஆயிடுச்சு.
நல்லா புக் செட்டு போத் சைடு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தாச்சு. ஸோ வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷனில் வந்து பிரச்சனை வந்து இல்லை. இந்த ட்ரீம் லோன் மட்டும் பார்த்திங்கன்னா சொதப்பிட்டு வந்து போயிடுச்சு. ஸோ எப்போயுமே வந்து பாருங்கள், நல்லா வந்து நான் சொல்கிறத வந்து கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்கிறேங்கிறத. தெரியாமல் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணாதீங்க. இன்றைக்கி இப்போ வந்து இந்த மேட்சை பற்றி வந்து பார்க்கலாம். ஏப்ரல் 15 வந்து பார்த்தோம்னா 6-1 காம்பினேஷன், அதாவது சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்தோம்னா பிரியன் சாரியா நல்லா பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. போன மேட்ச் எப்படி ஆடினாரோ, எப்படி ஒரு பேட்டிங் வந்து கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி பிரப்சிம்ரான் சிங்கு அவரும் இந்த மேட்ச் சூப்பராக விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் நல்லா கேட்டுக்கங்க, இந்த பிரப்சிம்ரான் சிங் வந்து ஐபிஎல் ஆரம்பித்த காலத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கேன். இவர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எப்போயும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக தான் வந்து நடக்கும். டேட்டா ராங்காக இருக்கணும்னு எனக்கு எப்போயுமே தோணும். இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மேட்ச் எல்லாத்துலேயும் வந்து சொல்லிட்டு வந்து வரேன். இந்த பிரப்சிம்ரான் சொல்கிறப்ப மட்டும் தனியாக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இவர் வந்து நீங்கள் எப்படின்னு பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரெடிக்ஷன் படி இன்றைக்கி ஒரு நல்லா வந்து இருக்கும். ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்ததாக ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த மேட்ச் ஒரு சூப்பரான பேட்டிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. போன மேட்ச் எப்படி அடித்தாரோ அதே மாதிரி இந்த மேட்ச்சும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடுவார். 30+ ரன்ஸ் இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நேகல் வதேராவுக்கு இந்த மேட்ச் சூப்பராக வந்திருக்கும். போன மேட்ச் நான் வந்து சொல்லியிருந்தேன், நேகல் வதேரா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டார், சுமாராக தான் இருக்கும்னு. போன மேட்ச் ஒரு பேட்டிங் இறங்கினார், 22 ரன்னோ 27 ரன்னோ வந்து அடித்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எப்படி அடித்தார்னு பாருங்கள், ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து அடித்தார். ஒரு நல்ல ஸ்கோராக கொண்டுட்டு போகல. போன மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் தோற்றதுக்கு நேகல் வதேரா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் வந்து சொல்லுவேன். ஏன்னா சரியான பேட்டிங் ட்ராக் அது. அதில் வந்துட்டு அவ்வளோ நேரம் நின்றுட்டு பாலை சாப்பிட்டு பெரிய ஸ்கோர் எதுவுமே எடுக்காமல் வந்து போனார். ஸோ வேறு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஓரளவு 2 கொண்டு வந்து கொடுத்தா கூட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தோற்றதுக்கு ரீசன் வந்து நேகல் வதேரான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்ல வச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி கொண்டே வந்து விடும். அதாவது ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து நேரம் சரியில்லாமல் இருக்கப்போ, கிரகநிலைக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கப்போ. ஸோ இந்த மேட்ச் ஆனால் நேகல் வதேரா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. நீங்கள் என்ன பாருங்கள், போன மேட்ச் ஆடின மாதிரி இந்த மேட்ச் ஆட மாட்டார். இந்த மேட்ச் சூப்பராக பேட்டிங் வந்து ஆடுவார். அடுத்தது பார்த்தோம்னா சசங் சிங் இந்த மேட்ச் அவரோட இன்னிங்ஸ் வந்து சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்தது கிளென் மேக்ஸ்வெல் பவுலிங் போட்டார்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் வரும் பட்சத்தில் ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். இவருக்கு நல்லா இருந்தாலும் ஆட மாட்டுறாரு, நல்லா இல்லாட்டியும் ஆட மாட்டுறாரு. ரொம்ப பயந்துட்டே ஆடுற மாதிரி வந்து இருக்குது. பழைய மேக்ஸில் பார்க்கவே முடியாது போல். ஸோ மேக்ஸில் வந்து நீங்களே பார்த்துக்கங்க எடுக்கிறதா வேணாமான்னு. அடுத்தது பார்த்தோன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் போன மேட்ச் கடைசி ஓவரில் மட்டும் அடித்தார் 4 6. அதுக்கு முன்னாடி எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணலை. இந்த மேட்ச்சு அதே மாதிரி கடைசியில் வரும் பட்சத்தில் ஒரு நல்ல ரன்ஸ் அடித்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது அசமட்டுல்லா ஓமர்ஸாய் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபெர்குசனுக்கு வந்து கால் வந்து பிடிச்சிக்கிச்சு, உள்ளே வந்து போயிட்டார். பார்த்தீங்கன்னா ரூல் அவுட் ஆகிட்டார். இனிமேல் ஐபிஎல் ஆட மாட்டார். அவருக்கு யாராச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் வந்து எடுப்பாங்க. இந்த மேட்ச்சில் அவருக்கு பதிலாக அவர் பிளேஸில் அசமட்டுல்லா ஓமர்ஸாய் வர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. இன்னொரு பிளேயர் வந்து ஒருத்தர் வந்து இருக்கார், ஒரு ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் சேவியர் பேட்லெட்டு. அவரை கொண்டு வராங்களான்னு வந்து தெரில. அப்படி அவர் கொண்டு வரும் பட்சத்தில் நான் அதை வந்து டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் அவருக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம அசமட்டுல்லா ஓமர்ஸாய் வச்சு பார்க்குறப்போ அசமட்டுல்லா ஓமர்ஸாய் வந்து பவுலிங் போகிறப்போ 2 விக்கெட்டுக்கு மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. பேட்டிங் வந்தாலும் நல்ல ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்ததாக மார்க்கோ ஜான்சன் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து யஸ்வேந்திர சாகல் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அதுக்கு மேலே கூட எடுக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாகல் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கவே வந்து இல்லை ஒரு மேட்ச் கூட. இந்த மேட்ச்சு சாகல் வந்து செமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஆனால் என்ன அவருக்கு வந்து ஓவர் வந்து கொடுக்கணும், உருப்படியாக அவருக்கு வந்து ஓவர் வந்து கொடுக்கவே வந்து மாட்டுறாங்க. அவருக்கு 4 ஓவரையும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான பிளேஸில் கொடுக்கும் பட்சத்தில் அவர்கிட்ட இருந்து 4 விக்கெட் கூட இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா யாஸ் தாக்கூர் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து பார்த்தோம்னா குயின்டன் டிகாக்ட்ட வந்து ஒரு 25-30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சுனில் நரேன் வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கான வாய்ப்பு தான் வந்து இருக்குது. பவுலிங்கில் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பேட்டிங்கில் அப்படியே ஆடினாலுமே ஒரு 20-25 தான், அதுக்கு மேலே அடிக்க சான்ஸே வந்து இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அஜின்கியா ரஹானே இந்த மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ரஹானே கிட்ட வந்து ஒரு 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ரிங்கு சிங் இந்த மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு, பெருசாக அடிக்க மாட்டார். அடுத்ததாக வெங்கடேஷ் ஐயர் கடைசி சில போட்டிகளை வந்து சரியாக வந்து விளையாடலை. இந்த மேட்ச் ஃபார்முக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அவர்கிட்ட இருந்து ஒரு 25+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது ரமன்தீப் சிங் அவர் வந்து 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்தது ஆண்ட்ரே ரசல் பவுலிங் கொடுத்தாங்கன்னா பவுலிங்கில் 2 விக்கெட் வரைக்கும் வந்து எடுப்பார். பேட்டிங்கில் 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். இந்த வருஷம் ஐபிஎல்லில் ஒரு மேட்ச் கூட ஒரு பேட்டிங் வந்து விளையாடவே வந்து இல்லை. இந்த மேட்ச் அவரும் ஃபார்முக்கு வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்ததாக மொயின் அலி பவுலிங் போட்டால் அவருக்கு விக்கெட்ஸ் வந்து விழுகும், பேட்டிங் வந்தாலும் ரன்ஸ் வந்து அடிப்பார், அவருக்கு சூப்பராக வந்து இருக்கும். அடுத்ததாக ஹர்ஷித் ராணா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக வைபவ் ஓரரா அவரும் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட் வந்து எடுப்பார். இப்போ பிபிகேஸ்லையும் கேகேஆர்லையும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ பிரியன் சாரியா, பிரப்சிம்ரான் சிங்,
ஸ்ரேயாஸ் ஐயர், நேஹல் வதேரா, அசமட்டுல்லா ஓமர், மார்க்கோ ஆன்சன், ஹர்ஷ்தீப் சிங், அஜின்க்யா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசல், மொயின் அலி, ஹர்ஷித் ராணா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன்னு வந்து நினைக்கிறேன், அதாவது 12 பேர் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிபிகே சைடு வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அசமட்டுல்லா ஓமர் கண்டிப்பாக வரான்னு தெரியாது. ஸோ அது வந்து லைனப் வந்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதாவது ட்ரீம் டீம் வரமாட்டாங்க, ட்ரீம் டீம் நெருக்கி பாயிண்ட் எடுக்கக்கூடியவங்க, ஓரளவுக்கு விளையாடக்கூடியவங்க யாருன்னு வந்து பார்த்தோம்னா கேகேஆரில் வந்து ரமன்தீப் சிங்கு, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்தோம்னா கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டாய்னிஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. சாகலை வந்து நான் டீமுக்குள்ளே வந்து கொண்டுட்டு வந்து வரல, ஏன்னா இந்த பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா சாகலுக்கு வந்து ஓவரே கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஓவர் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்து கொண்டுட்டு வரல. ஒருவேளை சாகல் வந்து 4 ஓவரும் போராடு தெரிஞ்சால் சாகலை வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்து கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை வந்து போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ பிரியன்ஸ் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர், அஜின்க்யா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர் இவங்க 4 பேரை நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆண்ட்ரே ரசல், மொயின் அலி இவங்க 2 பேரும் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே பண்ணாங்கன்னா இவங்க 2 பேருமே இன்றைக்கி மேட்ச்சில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வரதுக்கு வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் தான். ஸோ மல்டிபிள் டீம்ஸ் வந்து போடுறவங்க, கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க இவங்களையும் வந்து போட்டு ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். நீங்கள் டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் வந்து டெலிகிராம் சேனல் தான் வந்து கொடுப்பேன். ஸோ டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணாமல் வந்து இருந்தீங்கன்னா மறந்துடாமல் டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க 7 மணிக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுங்க, 7 மணிக்கு அப்புறம் வந்து வராதிங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இருக்குது, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.